மாவட்ட செயலர்களுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியது என்ன என்கின்ற தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் நமது கையே ஓங்கியிருக்கிறது என்று ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலர்களிடம் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் 39 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. 200 தொகுதிகளில் நாம் வென்றாக வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். குழப்பம் விளைவிப்போரின் சதியை முறியடித்து பலமான கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அத்தனை தொகுதிகளையும் தான் கண்காணித்து வருவதாகவும், அதிக வெற்றி பெற்று தருவோருக்கே அமைச்சர் பதவி, சீனியாரிட்டி 2ஆம் பட்சம் என்றும் அவர் பேசியுள்ளார். 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்று நினைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக மாவட்ட செயலர்களிடம் ஸ்டாலின் பேசியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சிகள் எல்லாம் மிக வேகமாக தங்களது பணியை தொடங்கியிருக்கிறார்கள். திமுக மாவட்ட செயலர்களுக்கு ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். விவரமா சொல்லுங்க. முதல்ல பேசும்போது என்ன சொன்னார்னா, குறிப்பாக தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் யாரையும் விமர்சிக்க கூடாது என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இன்னமும் 39 நாட்கள் தான் தேர்தலுக்காக இருக்கிறது, எனவே தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டு திமுக செய்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குழப்பம் விளைவிப்போரின் சதியை முறியடித்து பலமான கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்று அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களையும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். கூட்டணி நலத்திட்டங்களால் நாமே வெல்வோம் என்ற எண்ணத்தை எதிரிகளிடமும் ஏற்படுத்தியுள்ளோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். நாம் நடத்திய அத்தனை கூட்டங்களையும் மாநாடாக மாற்றிய பெருமை உங்களையே சேரும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு மாவட்டத்தில் அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று கொண்டு வருவதற்கு மட்டுமே அமைச்சர் என்ற முக்கியமான ஒரு ஆஃபரை இந்த முறை கொடுத்திருக்கிறார். இன்னமும் தேர்தலுக்கு 39 நாட்கள் மட்டுமே உள்ளது. 200 தொகுதிகளில் வென்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு கையேடு கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த தொகுதியில் எந்தெந்த இடத்தில் திமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது, எந்த இடத்தில் குறைவாக இருக்கிறது, அந்த இடத்தில் மாவட்ட செயலாளர் நேரில் சென்று அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். எம்பிக்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எம்எல்ஏ ஆக வேண்டுபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நீங்கள் எம்பி ஆகிவிட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது, எனவே சீனியாரிட்டி 2ஆம் பட்சம் தான் என்றும் சொல்லியிருக்கிறார். அதிக வெற்றி பெற்று தருவதற்கே அமைச்சர் என்றும் 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என நினைத்து பணியாற்றுங்கள் என்று ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். இதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நாங்கள் பணியாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகளும், அதேபோல துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.